அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு கார்த்திகை தீப திருநாள். வெளிநாடுகளில் வசிக்கின்ற என்னுடைய வாடிக்கையாளர்கள், தமிழகத்தில் வசிக்கின்ற என்னுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு சகோதர சகோதரிகளுக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களும் அண்ணாமலையார் ஆசியும் அருளும் எல்லோரும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏற்கனவே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் உச்சம் பெற்றால் என்ன பலன் என்பதை பற்றி ஒரு பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குரு, சுக்கிரன், சனி உச்சம் பெற்றால் என்ன பலன் என்பது பற்றியும், ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றால் அதன் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த பதிவில் காணலாம். புலிப்பாணி சித்தர் பாடலும் அந்த பாடலுக்குரிய விளக்கத்தினையும் நாம் காணலாம். இன்றைக்கு குரு உச்சமானால், வல்லகுரு உச்சமானால் வாகனங்கள் வித்தை உபகாரி கூறும் வடிவுடையோன் சம்பத்துள்ளோன் அரசனென்றே உரைத்தேன் தாயே. கடகத்தில் குரு உச்சமானால், சக்தி யுக்தி உள்ள குரு கடகத்தில் உச்சம் பெற்றால் கார், வாகனம், தொழில் லாபம் உள்ளவன், பிறருக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவன், பெரிய அழகன், சர்வ லட்சணம் பொருந்தியவன், அதிக பொன் பொருள் சேர்க்கை உள்ளவன் அப்படின்ட்டார். வல்ல சுக்கிரன் உச்சமானால் வலிமை உள்ளன் வித்தை உள்ளோன் போகன் கூறும் வசனமொழி நடையுடையோன் வடிவுடையோன் என்று உரைத்தேன் தாயே. இதன் பொருள், சுக்கிரன் மீனத்தில் உச்சமானால் வலிமை உள்ளோன், கல்வி உள்ளோன், தொழில் உள்ளோன், பிறர் கவரும் வண்ணம் பேசும் திறம் உள்ளவன், கவர்ச்சி உள்ள பேரழகன், பெண்வசியன் தாயே அப்படின்ட்டு. வல்லசனி உச்சமானால் வெகு பலவான் தீர்க்காயுள் திடவான் கூறும் வாகனங்கள் உள்ளவனாம் ஆரோக்கியன் என்றுரைத்தேன் தாயே. அதுகேல் உள்ள விதி நிலையறிந்து ஓதிடுவாய் புவியோர்க்கு மானே கூறும் போகர் பாதம் தான் வணங்கி புலிப்பாணி யூசலுற்றேன் அப்படின்ட்டார். சனி துலாத்தில் உச்சமானால் அந்த ஜாதகன் உடல் பலம் உள்ளவன், புஜபலம் உள்ளவன், வாகனம் உள்ளவன், ஆரோக்கியம் உள்ளவன், ஜாதகன் விதிநிலை கிரகநிலை அறிந்து பலன் சொல் மகளே என்கிறார். அடுத்து, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால், ஒரு கிரகம் உச்சமானால் ஊரில் அதிகாரியாவான், மணியன் அன்றும் ஊராலும் வேந்தனாலே உதவி உண்டு தனமுள்ளோன் தாயே. அதுகேல் பருவமுள்ள பெண்ணழகி பதிநிலை சமயம் விதிநிலை அறிந்து நல்ல 11 பேர் உரைத்த நூலை பக்குவமாய் எடுத்துரைப்பாய் மகளே அப்படிங்கிறார். ஒரு கிரக உச்சமானால் ஜாதகன் ஊருக்கே அதிகாரியாக இருப்பான், அரசாங்க உதவியாளனாக இருப்பான், தனம் பணம் உள்ளவன், மணியாரன் அப்படிங்கிறார். இரு கிரகம் உச்சமானால், இரு கிரக உச்சமேற இப்புவியில் ஓர் தேசமாழ்வான் சென்மன் இருமாப்போன் வீரம் பிளசாலி என்றுரைத்தேனடி தாயே. கருவமைந்த சமயம் விதி காலைக்கு பதிநிலை ஆய்ந்து கூறும் கணமுள்ள சித்தர் நூலால் எடுத்துரைப்பாய் கண்மணியே மகளே அப்படிங்கிறார். இரு கிரகம் உச்சமானா ஒரு தேசம் நாடாளும் யோகம் உள்ளவன், தான் என்ற அகந்தை உள்ளவன், பலம் வீரம் தீரம் உள்ளவன், ஜாதகன் பிறந்தபோது உள்ள கிரக பலனையும் லக்கண பலனையும் லக்கணாதி பலனையும் அறிந்து பலனை சொல் என்கிறார் சித்தர். ஒரு ஜாதகத்தில் 3 கிரகம் உச்சமானால் காசினியில் செங்கோல் உடையோன் சேயன் மூர்க்கன் வீரன் பிளசாலி
அணியுடையோன் என்றுரைத்தேன் தாயே. அதுகேள் தோன்றும் சனி சயனசுகன் தினகரனும் பொன் மதியும் ஆராய்ந்து நல்ல தொல்பொவியில் மானிடர்க்கு உரைத்திடுவாய் விதி போல மகளே. அதன் பொருள், 3 கிரகம் ஒரு ஜாதகத்தில் உச்சமானால் செங்கோலேந்தி நாடாளும் மன்னன், பெரிய வீரன், மூர்க்க குணம் உள்ளவன், வீரமிகுந்த பலசாலி, மேற்கண்ட யோகம் பெற வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்தில் சனி, குரு, சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் நிலையறிந்து சரியான பலனை உரைப்பாய் மகளே என்கிறார் சித்தர். ஒரு ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சமானால் என்ன பலன்? வல்ல 5 கோல் உச்சம் பகையாய் ஏறி நின்ற விதியை, முன்னால் வல்லோர் சொன்ன நூல் விதியை வன்மையுடன் எடுத்துரைப்பாய் தாயே. அதுகேள் பூலோகமெல்லாம் ஒரு குடைகீழ் ஆண்டிடுவன், பயனால் நல்ல தாரியர்கள் நேசன், அருள் தேவ விசுவாசனடி தாயே அப்படிங்கிறார். ஒரு ஜாதகத்தில் வல்லமை பொருந்திய 5 கோள் நல்ல நிலையில் இருக்கணும். உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் உலகத்தை ஆளும் யோகம் உள்ளவன், 56 தேசம் ஆளும் பாக்கியம் உள்ளவன், தெய்வ அருள் பெற்றவன், அதிக பெண்மோகம் உள்ளவன். இப்படி சொல்லிட்டு புலிப்பாணி சித்தருக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர்கள் சொன்ன அந்த கருத்தை அவர் சொல்கிறாரு. எனக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் சொன்ன கருத்தை ஆராய்ந்து நான் சொல்கிறேன் மகளே, அதன்படி இப்புவியோருக்கு எடுத்துரைப்பாய் அப்படிங்கிறார். இப்படி நல்ல கருத்துக்களை சித்தர் சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்கிறாரு? ஒரு உச்சக்கிரகத்தை இன்னொரு உச்சக்கிரகம் பார்த்தால் அவன் பிச்சை எடுப்பான். அவனால் ஊரால் ஆள முடியாது, நாட்டை ஆள முடியாது. இந்த விதியை பின்பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். அதன் கருத்து என்னன்னு பார்த்தா, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் பரவாயில்ல, 2 கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, அந்த உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்ச கிரகத்தை பார்த்தால் அவன் பிச்சை எடுப்பான் அப்படிங்கிறார். அதனால் ஒரு 4 கிரகம், 3 கிரகம், 5 கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் அந்த உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்ச கிரகத்தை பார்க்குதா? அப்படி பார்த்துட்டா அந்த யோகம் சிறப்பு தராது, அந்த யோகத்தினால பலன் இல்லை. ஆகையினால் உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சம் பெற்ற கிரகத்தை பார்க்காமல் கேந்திரம் திரிகோணம் ஏறி நல்நிலை பெற்று சுபத்தன்மை பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ, குறிப்பாக திரிகோணம் ஏறி சுபக்கிரகம் பார்த்திருந்தால் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ மேற்கண்ட பலன் தித்திக்கும், சுவையாய் இனிக்கும், தென்றலாய் வீசும், தேனாய் இனிக்கும் என்கிறார் சித்தர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.